ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சாலியா சீட்ஸு நம்ம ப்ரெக்னென்சிக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். அது எந்த நேரம் சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்லான்றதை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்திங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேட்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கான டவுட்ஸுக்கான ரிசல்ட்ஸும் அதில் கிடைக்கும். என்னால் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நான் ரிப்ளைவும் கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணியிருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாலியா சீட்ஸ் இது வந்து நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். ஸோ சாலியா சீட்ஸ் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா, நம்ம இமேஜில் காட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு டக்குன்னு வெந்தயம் மாதிரியே இருக்கும். ஆனால் வெந்தயம் வேறு, சாலியா சீட்ஸ் வேறு. இது வந்து சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணால் இந்த டிப்ஸு வேண்டாம். ஸோ சீட் சைக்கிளிங்லாம் ஃபாலோ பண்ணல, நேச்சுரலாக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு பெஸ்ட் டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னா இந்த டிப்ஸு ஓகே. ஸோ நார்மலாகவே நான் சொல்லியிருப்பேன், ஒரு 11 o'clock வந்து சியா சீட்ஸை வந்து பாலில் ஊற வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் தண்ணியில் ஊற வச்சு வச்சிங்கன்னா அது அப்படியே ஜவ்வரிசி மாதிரி வந்து பபுளாக ஆகிடும். அதை அப்படியே நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சியா சீட்ஸை 11 o'clock அது சாப்பிட்றவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அது சரியான ரிசல்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னா சாலியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சாலியா சீட்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 night ஃபுல்லாக ஊற வச்சாலும் சரி, இல்லை ஒரு 1 hour ஊற வச்சாலும் சரி, அது உங்களோட விருப்பம். முதல் நாள் நைட்டு ஊற வச்சு காலையில் அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் குடிக்கிறனா குடிக்கலாம். இது வந்து வெறும் வயிற்றில் எடுக்கணுன்ற நெசசரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும்னு தேவை கிடையாது. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கலாம். மார்னிங் டைமில் தான் குடிக்கணும். எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு இப்போ 4th day, நான் 5th day ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் ஓவுலேஷன் தான் கணக்கு. நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓவுலேஷன் இந்த டேட் தான் ஆகுதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஓவுலேஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சாலியா சீட்ஸை அப்படியே ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைனால் வறுத்து பொடி பண்ணி கருப்பட்டி வெல்லத்தோட உருண்டை பிடிச்சி கூட சாப்பிட்லாம். இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த உருண்டை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு. நான் அதுக்குரிய லிங்க்கும் உங்களுக்கு தரேன். ஸோ உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் எந்த வீடியோ வேணும்னாலும் அந்த டாபிக் போட்டு புகுந்த வீடுன்னு சொல்லி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சு தண்ணியில் கலந்து குடித்தாலும் சரி, இல்லை கருப்பட்டி வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்லை எனக்கு அப்படியே நான் ஊற வச்சு அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னாலும் ஓகே, எப்படி வேணுமாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ பச்சையாக மட்டும் சாப்பிட்ற வேணாம். இது ஏன்னா செரிமானம் ப்ராப்ளம் வரும், டைஜஷன் சீக்கிரம் ஆகாது. நார்மலாகவே சீட்ஸ் வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பச்சையாக நீங்கள் சாப்பிட வேணாம். ஒன்று வறுத்து பொடி பண்ணி தண்ணியில் கலந்து குடிக்கிறனா குடிங்க. இல்லைனால் ஊற வச்சிட்டிங்களாலே நல்லா உங்களுக்கு நல்லா வதக்குன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சாலே போதும். இல்லை 1 night ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டாலுமே போதும். எப்படி வேணுமாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கருப்பட்டி வெல்லத்தோட கலந்து எடுத்துக்கிறனாலும் ஓகே, உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நான் அப்படி எடுத்துக்கிறனாலும் ஓகே. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அயன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அதாவது ஹீமோக்ளோபின் ரொம்ப லோவாக இருக்குது, எனக்கு வந்து இரும்பு சத்தே கிடையாது, உடம்புல பிளட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணி கொடுக்கும். ஸோ கிளியராக கர்ப்பப்பை ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் ரெகுலர் ஆகும். ஸோ இது எதனால் பிஃபோர் ஓவுலேஷன் வரைக்கும் எடுத்துக்கணும்
அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ ஐ மீன் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னென்சி ஆனாலுமே உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அதை ஆஃப்டர் ஓவலேஷன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். பிஃபோர் ஓவலேஷன் எடுத்தால் தான் அந்த எக்கு க்ரௌத் ரப்சர் கரெக்டாக ஆகும். அதாவது ஓவலேஷன் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு நடந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி கொடுக்கும். கிளியராக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். எதனாலனா ஃபஸ்ட்டு டேலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறனால 2வது நாள் 3வது நாள் இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு சரியான முறையில் ஃப்ளோ வரல, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் நல்லா ஃப்ளோ ஆகும். அதனால தான் உங்களை பிஃபோர் ஓவலேஷன் எடுக்க சொல்கிறேன். எனக்கு வந்து ஹார்மோன் ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தாலும் இந்த ஒரு சீட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மருந்து. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் ஆகும். நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், எனக்கு வந்து பேபி தரிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுது, நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு சரியாகணும், எனக்கு ஒரே ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாலியா சீட்ஸை தான் நான் சொல்லுவேன். ஸோ சாலியா சீட்ஸை எடுத்துக்கோங்க. பிஃபோர் ஓவலேஷன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. மார்னிங் 11 o'clock to 11:30 எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் டைமில் வேணாம், நைட் டைம்லும் வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு டைம் போதும். எவ்வளோ அளவு எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் நிறையா அப்படின்னு வச்சுக்கோங்க கணக்கு. ஸோ அதுக்கு மேலே வேண்டாம். எதனாலனா இது டைஜஷன் ப்ராப்ளத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மார்னிங் டைமில் எடுத்துக்கோங்க, பிஃபோர் ஓவலேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அயன் நார்மலாக பாடியில் வந்து எனக்கு வந்து பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். அதே போல் வந்து இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் எக்கு சரியாக க்ரௌத் ஆகலை, எனக்கு எக்கில் ப்ராப்ளம் இருக்குது, சரியான முறையில் க்ரௌத் ஆக மாட்டேங்குது, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து உடம்புல சுரக்கிறது கம்மியாகுது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உடம்புல சுரக்கிறது கம்மியானாலே ப்ரெக்னென்சி டிலே ஆகும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்குது, ஓவலேஷன் சரியாக நடக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த சீட்ஸ் எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு நல்ல ஓவலேஷன் நடக்கும், எக்கு க்ரௌத் நல்லா இருக்கும், உங்களுக்கு பீரியட்ஸும் ரெகுலராக ஆகும். இப்போ எனக்கு வந்து 60 நாள் 70 நாள் கழித்து தான் பீரியட்ஸ் வருது, மாத்திரை போட்டால் தான் அதுவும் பீரியட்ஸ் வருது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் பிஃபோர் ஓவலேஷன் நீங்கள் எடுத்துக்கிறனால உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த க்ரௌத் எக்கு க்ரௌத் ப்ராப்ளம் இருக்கனால தான் ரெகுலர் பீரியடாக ஆக மாட்டேங்குது. அதை சரியானாலே உங்களுக்கு கரெக்டான பீரியட்ஸ் வந்துடும். ஸோ அதே சமயம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறப்ப டக்குன்னு பேபியும் செட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபரில் 3 பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களே வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. சரி நானும் போடாமல் விட்டுட்டேன். அதனால தான் சரி இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவாக போட்டுடலாம். நிறையா டிப்ஸு சொல்லி நடுவில் இந்த ஒரு டிப்ஸும் சேர்த்து நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி இதை பற்றி மட்டும் தனியாக போட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் மைனூட்டாக வாட்ச் பண்ணி தனியாக ஃபாலோ பண்ணுவீங்கன்றதுக்காக தான் நான் போடுறேன். ஓகே, உங்களுக்கு பர்சனலாக டவுட்ஸ் இருந்தது, வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸு, மாமியார் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி இருந்தால் கூட வந்து நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனாலும் இக்னோர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.